பிரம்மாண்டமான ஆலயம். இப்படி ஒரு ஆலயம் அமைந்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. ஸ்ரீராமலிங்கம் போன்றவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட இந்த ஆலயம் ஆண்டு காலமாக இந்த ஆலயத்திலே மூலாதாரமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. பழம்பெரும் கோயில். இந்த வாலாம்பி அம்மன் கோவிலுடைய தீர்த்தக்கணி தான். அம்பாலயங்களை கூப்பிட்டுருக்கிறது ஒரு இறைவனுடைய அம்பையனுடைய காரியம். உங்களுக்கு அந்த கோயிலுக்குள்ள வரவே மயிர் சிலிக்கிற தன்மையா இருக்கு உடம்பு. எண்ணெய் காப்பிலே எண்ணெயிலே தோய்ந்து நனைந்து காட்சியளிக்கிறாள் அம்பாள். வணக்கம் உறவுகளே, யாழ்ப்பாணத்தில் அம்மனுக்கு பிரம்மாண்டமான ஆலயம் ஒன்று அமைய பெற்றிருக்கு. ஸ்ரீ வாலையம்மன் தேவஸ்தானம்னு சொல்லி இது எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால், யாழ்ப்பாணம் கோவில் வீதியில் நல்லூர் கோவிலை தாண்டி வரைக்குள்ள திருநெல்வேலி கிழக்கில் அமைய பெற்றிருக்கு. மிக சிறப்பாக ஒரு தனித்துவமான கட்டிடக்கலை மரபை கொண்டு இலங்கையிலேயே ஒரு வித்தியாசமான ஆலயமாக அமைந்திருக்குது. இந்த ஆலயம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்க முடியும். இங்கே வாலையம்மன் ஆலயத்திலே இருந்து, திருநெல்வேலி வாலையம்மன் ஆலயத்திலே இருந்து இந்த கும்பாபிஷேகம் வருகின்ற 7ஆம் திகதி சுப முகூர்த்தத்திலே நடைபெற இருக்கிறது. இந்த கும்பாபிஷேகத்திற்காக இன்னொரு பல ஏற்பாடுகளை ஆலயத்தினர் எல்லாம் சிறப்பாக மேற்கொண்டு இருக்கிறார்கள். வாலையம்மன் என்று நாங்கள் எல்லோரும் போற்றுகின்ற இந்த அம்பாள் ஸ்ரீசக்கரத்திலே பல ஆண்டுகளாக பூஜை செய்யப்பட்டு வருகின்றவள். அந்த ஸ்ரீசக்கரம்தான் இந்த ஆலயத்தினுடைய மூலாதாரமாக அமைந்திருக்கிறது. ஆலயத்தை புதுப்பித்து புதிய கட்டிட நிர்மாணங்களை ஏற்படுத்தி மூலஸ்தானம் முதலாக எல்லாவற்றையும் புதிதாக ஸ்தாபித்திருக்கிறார்கள். அதிலேயும் அந்த பெரிய மூலஸ்தானத்திலேயும் நடுவிலே இருப்பது நடுநாயகமாக ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்து அதற்கு பின்னால் அம்பிகை பாலா அம்பிகையை அந்த இடத்திலே பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். வாலையம்மன் என்கின்ற நாமத்தோடு நாங்கள் இந்த ஆலயத்திலே சிறப்பாக வழிபாடுகளை ஆற்றக்கூடிய வகையிலே எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் காலை 7 மணியிலே இருந்து எண்ணெய் காப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த எண்ணெய் காப்பு வைபவமானது இன்று முழுவதுமாக நடைபெற்று நாளை மாலை 7 மணி வரை சிறப்பாக நடைபெற எல்லா விதமான ஏற்பாடுகளையும் ஆலயத்தினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த ஆலயம் ராஜகோபுரத்தோடு புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரகங்கள் எல்லாம் ஐம்பொன் விக்கிரகங்கள், சிலா விக்கிரகங்கள் எல்லாம் அந்தந்த இடங்களிலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக சிவன், பார்வதி, நாராயண பெருமான், அஷ்டலட்சுமிகளுக்கு ஒரு தனியொரு ஆலயம், அஷ்டலட்சுமி விக்கிரகங்கள் இவையெல்லாம் இந்த ஆலயத்திலே சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு இந்த ஆலயமானது கோர சம்ரட்சணம் என்கின்ற வகையிலே பசுக்களை பாதுகாக்கின்ற அமைப்பையும் ஏற்பாடு செய்திருக்கிறது. அந்த பசுக்களிலே இருந்து பெறுகின்ற பால், தயிர், நெய் இவை கோசலம், கோமயம் எல்லாம் பஞ்சகவ்யங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்படியான பல சிறப்புகள் இங்கே ஆலயத்துக்கு முன்னாலே இவ்வளவு பெரிய ஸ்ரீசக்கரத்தையும் இந்த ஆலயத்தினுடைய மூலாதாரம் அதுதான் என்பதை காட்டுகின்ற வகையிலே ஸ்ரீசக்கரத்தையும் இந்த இடத்திலே அமைத்திருக்கிறார்கள். இந்த ஸ்ரீசக்கரம் இவ்வளவு விஸ்தாரமாக பெரிதாக அமைந்து இருக்கிறது. நான் நினைக்கிறேன் உலகத்திலேயே இந்த ஆலயத்திலே தான் ஸ்ரீசக்கரம் மூலாலயத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளுக்குள்ள ஒரு வித்தியாசமான கலை அமைப்பை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கட்டிடக்கலை மரபிலேயே ஒரு வித்தியாசமான மரபப்பான இருக்குது. மேலே எல்லாம் கண்ணாடிகள் எல்லாம் இருக்குது. இந்த ஆலயத்திலே முக்கியமாக மூலாலயம், அதனுடைய ஸ்தூலலிங்கம் இங்கே இருந்தே பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. அந்த ஸ்தூலலிங்கம் அமைத்து சுற்றி வர கண்ணாடிகளினாலே அலங்காரம் செய்யப்பட்டு இந்த ஆலயம் செயற்கை முறையிலே ஒளியை ஏற்படுத்த வேண்டிய தேவையே இல்லை. இயற்கையாகவே ஆலயம் முழுவதும் ஒளிமயமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த ஆலய கட்டிட நிர்மாணம் அமைத்திருக்கிறது. சூரியதேவருக்கு முன்பகுதியிலே இருக்குது. சூரியதேவர் இந்த ராஜகோபுரத்தினுடைய முன்பகுதியிலே ஒரு பக்கம் சூரியதேவர், மறுபக்கம் சந்திரதேவரையும் அமைத்திருக்கிறார். ஆலயத்தை சுற்றி இருக்கின்ற மாடங்களிலே எல்லாம் பாலாம்பிகை இங்கே ஸ்தாபனம் செய்யப்பட்டிருக்கிறாள். எல்லா ஆலயத்தினுடைய மூலாலயத்தின் வெளிப்பகுதிகளிலே சுற்றுப்பிரகாரங்கள் எல்லாம் அப்படி ஒரு பிரமாண்டமான ஒரு இடமாயோட இருக்குது. நிச்சயமா எல்லாம் ஒரு பெரிய இடமாக எல்லாரும் வழிபடக்கூடிய ஒரு தன்மை. என்னாலுமே இப்பொழுது உங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த லலிதா சகஸ்ரநாமம் என்னாலுமே ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய வகையிலே செய்யப்பட்டிருக்கிறது. தமிழுக்கு, திருமுறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து காலையிலேலாம் திருமுறை பாராயணம் எல்லாம் இந்த ஆலயத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அந்த ஒலி ஒளியை கேட்டுக்கொண்டிருக்கும். பாலகணபதி என்கின்ற வகையிலே முதலாவதாக பூஜை செய்வதற்காக பிள்ளையார் இந்த இடத்திலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறார்.
இந்த இடம் காமாட்சி அம்பிகா சமேத காமகோடீஸ்வரருக்குரியதாக இருக்கிறது. இந்த இடத்திலேயும் இந்த விக்கிரகங்கள் எல்லாம் புதிதாக கொண்டு வரப்பட்டவை. இவை எல்லாம் நேற்றைய தினம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. லிங்கம் இன்னும் சற்று நேரத்திலே ஸ்தாபிக்கப்பட இருக்கிறது. எண்ணெய் காப்பு வைபவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பத்மாவதி சமேத பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமான் ஆண்டாள் ஆகியோர்களுக்காக இந்த ஆலயம் தனியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. சண்முக பெருமான் வள்ளி தேவசேனா சமேதராக சண்முக பெருமான் மயில் மீது அமர்ந்து ஒரே விக்கிரகமாக ஐம்பொன் விக்கிரகமாக அமைக்கப்பட்டிருப்பது மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது. இது வந்து ஒரு வித்தியாசமான அமைப்பில் இருக்குது. என்ன மயிலிலேயே முருகப்பெருமான் ஏறி அமர்ந்து இருப்பது போன்ற ஒரு விக்கிரகமாக பல இடங்களிலே நிற்கிற விக்கிரகம் இருக்கிறது. முருகப்பெருமான் நிற்கிறார் சண்முகர். இங்கே சண்முக பெருமான் மயிலிலே அமர்ந்திருக்கிற ஒரு விக்கிரகம் இங்கே கலை அம்சத்தோடு காட்சி அளிக்கிறது. இதுவும் ஐம்பொன் தானே? எல்லாமே ஐம்பொன். இது அஷ்டலட்சுமி அம்பிகை, 8 லட்சுமிகளும் இந்த இடத்திலே சுத்தி வர ஒரு ஆலயமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அஷ்டலட்சுமிக்கின்ற ஒரு ஐம்பொன்னோடு சேர்ந்த இவ்வளவு பெரிய விக்கிரகங்களோடு இருக்கின்ற ஆலயம் இதுவாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். பிரத்யங்கரா தேவியினுடைய விக்கிரகம் இந்த இடத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது. சிங்க வாகனத்திலே பிரத்யங்கரா தேவி இந்த இடத்திலே அமைந்திருக்கிறாள். பிரத்யங்கராவுக்கென்று ஒரு முக்கிய இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்திலே பிரத்யங்கராவுக்கு தனிய ஹோமங்களும் ஆராதனைகளும் இந்த பூஜைகளிலே நடைபெற்றது. என்ன காப்பு சாதனை? இந்த வேர் என்ன? இந்த வேர் லாமிச்சம் வேர் என்ற ஒரு வாசனை நிறைந்த ஒரு வேர். அதனாலே இங்கே மருத்துவ குணம் வாய்ந்த அந்த வேரினாலேயும் எண்ணெய் சாத்துகின்ற வளம் இருக்கிறது. விரும்பியவர்கள் கையாலும் சாத்துவார்கள், சிலர் வேரினாலும் சாத்துவார்கள். இது எல்லா விதமாக இங்கே இருக்கின்ற பரிவார மூர்த்திகள் எல்லா விக்கிரகங்களையும் இந்த இடத்திலே வைப்பதற்குரிய ஒரு சபையாக, தேவ சபையாக இது அமைந்திருக்கிறது. அடுத்த ஐம்பொன் விக்கிரகமாக இங்கே சிவகாம சுந்தரி அம்பிகா சமேத நடராஜ பெருமான் இங்கே வீற்றிருக்கிறார். மணிவாசகரோடு இந்த இடத்திலே சிறப்பான நடராஜர் இவ்வளவு பெரிய விக்கிரகமாக எல்லாமே கலை நயத்தோடு சிறந்த வகையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ஐம்பொன் விக்கிரகமாக இதுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஐயப்ப பெருமானுக்கும் இங்கே 18 படிகளோடு ஆலயத்திலே அமைத்திருக்கிறார்கள். இதுவும் ஐம்பொன் விக்கிரகமாக சிறப்பாக இருக்கிறது. இதெல்லாம் விக்கிரகங்கள் வசந்த மண்டபத்திலே காட்சிக்காக வைத்திருக்கின்ற விக்கிரகங்கள். சீமந்திலே செய்து அதுக்குரிய வர்ணங்களை அழகாக அமைத்திருக்கிறார்கள். இப்படி 2 பக்கமும் வசந்த மண்டபத்தினுடைய 2 பக்கத்திலேயும் இந்த விக்கிரகங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது வசந்த மண்டபமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சக்கரம் வித்தியாசம். இந்த சக்கரம் நாங்கள் பூஜை செய்கின்ற பொழுது அது அம்பாளை விழிப்பாக எடுத்து காட்டுவதற்குரிய ஏற்பாடு. நல்ல பிரகாசமாக அம்பாள் தெரிவார். இது அம்பிகை பள்ளியறை, அம்பிகையினுடைய ஓய்வெடுக்கும் அறையாக உள்ளுக்கு ஊஞ்சாலோடு அது அமைக்கப்பட்டுள்ளது. மகோத்சவ யாகசாலையாக இந்த இடத்துல வருகிறது. இந்த மேலே இருக்கிற கண்ணாடிகள் எல்லாம் இந்த ஒளியை உள்ளுக்கு கொண்டு வரும். அது திறந்து மூடக்கூடிய வகையில் உள்ளுக்கு ஹோமங்கள் நடைபெறுகின்ற பொழுது புகை நிறைந்தால் அதை திறக்கக்கூடிய வகையிலே அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நந்தி பலிபீடம் அம்பாளுக்குரிய நந்தி பலிபீடம் இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நந்தி பலிபீடமும் மூலாலயத்திலே இருக்கின்ற யந்திரத்தின் அளவு பிரமாணத்துக்கு ஏற்பதான் அமைக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரகம் பெருசாக இருந்தாலும் நந்தி பலிபீடம் யந்திரத்துக்குரியதாக. ராஜமாதங்கி அம்பிகை ஒரு பக்கத்திலேயும், அதாவது மூலஸ்தானத்தின் தெற்கு பகுதியிலே ராஜமாதங்கி அம்பிகையும், தொடர்ந்து வாராகி அம்பிகையும், மந்திர வாராகி அம்பிகையும் மூலஸ்தானத்தின் 2 பக்கத்திலேயும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே மூலாலயத்திலே பார்த்தீர்கள்னா அம்பிகை ஒருவர் ஒரு ஆளுடைய உயரத்திலே அம்பிகை அமைக்கப்பட்டிருக்கிறாள். வாலை அம்பாள் என்று எல்லோரும் மேலேயும் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து வாலை அம்பாள் என்கின்ற நாமத்தை தவற விடாது எவ்வளவுதான் கோவில்களை அமைத்தாலும் எங்களுடைய அம்பாள் வாழையம்பாள் என்கின்ற வகையிலே இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இப்பொழுது உள்ளே எண்ணெய் சாத்தி கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் கும்பாபிஷேகத்துக்கு முன்னரே நாங்கள் இந்த வீடியோவை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இரண்டாவது கும்பாபிஷேகத்துக்கு பிறகு நாங்கள் இவற்றை நாங்கள் உள்ளுக்கு அனுமதிப்பதாக கோயிலே தீர்மானம் அனுமதிப்பது இல்லை பெரும்பாலும். அந்த வகையில் இப்பொழுதே இவற்றை பார்க்க முடியும். எண்ணெய் காப்பிலே எண்ணெயிலே தோய்ந்து நனைந்து காட்சியளிக்கிறாள் அம்பாள் பாலாம்பிகை. பாலாம்பிகைக்கு முன்னால் நடுவிலே இந்த யந்திரம் தான் பல ஆண்டு காலமாக
இந்த ஆலயத்திலே மூலாதாரமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இவளுக்காகத்தான் இந்த ஆலயம், ஸ்ரீசக்கரத்திலே இருக்கிற அம்பிகைக்காகத்தான் இந்த ஆலயம். அந்த தாலி அமைப்பையும் அதில் போட்டு மஞ்சள் அதையும் மங்களமாக இதிலே காட்டியிருக்கிறார்கள். இந்த கதவுகளுடைய வேலைப்பாடுகளை பார்த்திருந்தாலும் கதவுகளிலேயே அம்பிகையினுடைய அவதாரங்களை இங்கே சிறப்பாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அவ்வளவு தூரம் கதவு இது மரத்திலே செய்யப்பட்டிருக்கின்ற வேலைப்பாடு. இந்த மண்டபத்திலே இருக்கின்ற தூண்கள், இந்த மண்டபத்தை மூலாலயத்தை சுற்றி இருக்கின்ற 4 தூண்களும் பித்தளை பிளேட்டிங்கோடு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் எவ்வளவு உயரம், அந்த மேலே இருக்கின்ற உயரங்களிலெல்லாம் இப்படி வேலைப்பாடுகளை செய்திருக்கிறார்கள். மிகவும் அழகான ஒரு வேலைப்பாட்டோடு கூடிய ஆலயமாக இருக்கிறது. பல காலம் கும்பாபிஷேகம் காணாத இந்த ஆலயம் இப்பொழுது திருத்தி அமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் காண்பது இந்த ஊருக்கும் எல்லோருக்கும் பெருமையாக அமைந்திருக்கிறது. எல்லோருமே பெரும்பாலும் இந்த பிரதேசத்தில் இருக்கிற இளைஞர்கள் முழு மூச்சாக நிற்கிறார்கள் இந்த ஆலயத்திலே வழிபாடு ஆற்றுவதற்கு. அவர்களுடைய ஒத்துழைப்பும் இந்த ஆலயத்திற்கு மிகவும் வேண்டப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஹோமங்கள் இந்த ஆலயத்திலே நடைபெற்றது. பூர்வாங்க நிகழ்வுகளிலே கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், நவக்கிரக ஹோமம், பிரத்யங்கிரா ஹோமம், சிவனுக்குரிய ஏகாதச ருத்ர ஹோமம், சண்டி ஹோமம், அம்பாளுக்குரிய சண்டி ஹோமம், முருகப்பெருமானுக்குரிய சத்ரு சம்ஹார ஹோமங்கள், இப்படி எல்லோருக்கும் அன்னம் வேண்டும் என்று வேண்டி அன்னபூரணியை வேண்டி நேற்றைய தினம் சிறப்பாக அன்னபூரணிக்கும் ஒரு ஹோமம் இந்த ஆலயத்திலே நடைபெற்றது. அந்த ஹோம குண்டம் தான் இது. இந்த இடத்திலே இப்படி ஒரு ஆலயம் அமைந்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. மிகவும் அமைதியான சூழல் இந்த இடத்திலே காணப்படுகிறது. அது மிகச் சிறப்பு. மேலே இருக்கு இந்த விமானம் மேலே பார்த்தீங்கன்னா கலசம் அவ்வளவு தூரம் பல என்று இருக்கிறது. உண்மையிலே ஒரு கோவிலிலே கலசம் வைக்கின்ற பொழுது இந்த கலசம் தான் ஆலயத்திலே கும்பாபிஷேகத்தினுடைய 12 வருடத்தை தீர்மானிக்கிறதாக இருக்கிறது. அதற்குள்ளே வரகு என்ற தானியத்தை இட்டிருக்கிறார்கள். அந்த வரகு என்கின்ற தானியம், ஒவ்வொரு தானியங்களும் பார்த்தால் ஒவ்வொருக்கும் காலாவதி தேதி இருக்கும். இந்த வரகுக்குரிய காலாவதி 12 வருடங்கள். 12 வருடங்கள் அதற்குள்ளே தண்ணி போகாமல் இருந்தால் இந்த வரகு பழுதடையாது. அப்படி 12 வருடங்களுக்கு பின்னர் இந்த வரகை மாற்றுவதற்காகத்தான் ஆலயங்கள் பாலஸ்தாபனம் செய்யப்படுகிறது. இந்த கலசங்கள் இந்த பிரதேசத்திலே இயற்கை அழிவுகள், இடி மின்னல் தாக்கங்களை தவிர்க்கிறது. ஆனதினாலதான் சொல்லுவார்கள் கோவில் இல்லாத இடத்திலே கூடியிருக்க வேண்டாம் என்று. கோவில் இல்லை என்றால் அந்த இடத்துல கலசம் இருக்காது, கலசம் இல்லை என்றால் அது இயற்கையினாலே தாக்கப்படலாம். எனவே அப்படியான அற்புதம் நிறைந்த கலசங்களோடு கூடியதாக இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. இன்று மாலையிலே நவகுண்ட யாகசாலை அமைக்கப்பட இருக்கிறது. நவகுண்டத்திலே பூஜைகள் நடைபெற்ற இருக்கிறது. அதுவும் எங்களுடைய பார்த்தீர்களாக இருந்தால் இங்கே ஒருவர் சாணி கொண்டு மெழுகி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் உண்மையிலேயே சாஸ்திரோக்தமாக இப்படி செய்யப்படுகிறது. மெழுகி உரிய வகையிலே சிறப்பாக இந்த யாகசாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீசக்கரம் ஒரு வித்தியாசமான முக்கோண அமைப்பு தான். முக்கோண அமைப்பு. அதிலே நடுவிலே இருக்கின்ற மேலே இருக்கிறது பிந்து என்று சொல்வார்கள். அதிலே தான் நம்பிக்கை வந்து இருப்பாள். மேலே இருக்கின்ற முக்கோணம் கிழக்கை பார்ப்பது முன்பக்கமாக இருக்கும். அதிலே 9 குண்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இவை எல்லாம் இன்று மாலையிலே அக்னி வழிபாடு இந்த இடங்களிலே நடைபெற இருக்கும். ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்திலே நவகிரக தேவர்கள் சக்திகளோடும் அந்தந்த வாகனங்களையும் எடுத்து காட்டி நவகிரகங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆஞ்சநேய பெருமானை முன்பகுதியிலே வைத்திருக்கிறார்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். அம்பிகைக்கு இப்படி ஒரு பிரமாண்டமான ஆலயம் அமைய பெற்றிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க? இந்த ஆலயம் ஒரு ஆலயம்பாள் ஆலயம், பழம்பெரும் கோயில். இந்த அம்பாள் யார் என்னென்ன கஷ்டங்களை நினைச்சு வேண்டினாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ள இந்த பாளையம்மாள். ஆகவே மக்களாகிய நாங்கள் எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அந்த கஷ்டங்களை நாங்கள் மன்றாடி அம்மாள்கிட்ட நாங்கள் வேண்டினால் அந்த கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து எங்களுக்கு நல்ல ஒரு வழியை இந்த அம்பாள் காட்டுவார். அது எல்லாருக்கும் தெரியும். நல்ல சக்தி உள்ள இந்த வாலியம்மன் இன்று நாங்கள் கும்பாபிஷ கிரியைகளில் பார்த்து கொண்டு நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது உண்மையிலும் பார்க்க இந்த ஆலயம் வெகு சிறப்பாகவும் வெகு பரிமளிப்பாகவும் இருக்கின்றது. ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கின்றது. அம்பாள் அந்த கவர்ச்சிகரமான இந்த ஆலயத்திலே சுடமுழுக்கு கண்டு எல்லோரையும் ஆசீர்வாதம் செய்து எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க அவளுடைய அம்பாளுடைய
அனுக்கிரகம் கிடைக்கணும் என்று வாழ்த்தி வணங்கிக் கொள்கிறேன். நீங்களையா இந்தியா வெளிநாடுகள் எல்லாம் போய் நிறைய பிரம்மாண்டமான ஆலயத்தை பார்த்துருப்பீங்க. அதுகளோட பார்க்க இது எப்படி இருக்குது அம்மா அந்த ஆலயம்? இது ஒரு இந்தியா மற்ற வெளிநாடுகளில் இருக்கிற ஒரு பிளான். இந்த அமைப்பு எல்லா வகையிலேயும் ஒரு சிறப்பாக அமைந்திருக்குது. அப்போ ஒரு புகை மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு காற்றோட்டங்களும் வெளிச்சங்களும் 4 பக்கங்களும் எல்லா விதமான சிற்பங்களும் அதுகளும். அப்போ அந்த மக்களுடைய மனசிலே ஒரு கவர்ச்சியையும் ஒரு வந்து உள்ளுக்கு பிரார்த்தனை செய்யணும் என்ற ஒரு உந்தி சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையிலே இந்த ஆலயம் அமைந்திருக்கு. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் கொட்டக்கலையிலிருந்து வந்திருக்கோம். மலைநாட்டுல இருந்து வந்திருக்கீங்க. இவ்வளவு தூரம் அம்மனுக்கு தெரிஞ்சு மாலையம்பாள் தானே. எனக்கு தெரிஞ்சு 19-20 வருஷ காலமாக கும்பாபிஷேகமாக அமைந்தார். அற்புதமான நிகழ்வு தான். நீங்க இந்த இடத்துக்கு அம்பாள் எங்களை கூப்பிட்டுருக்கிறது ஒரு இறைவனுடைய அம்பையனுடைய காரியம். அந்த திருவருளோடு எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்றது எங்களுடைய விருப்பம். அம்பாளுக்கு இன்றைய தினம் வந்து எண்ணெய் சாத்தல் தைலாபியம் என்ற உற்சவம் நடந்து கொண்டிருக்குது. அடியார்கள் எல்லாம் எண்ணெய் காப்பு சாத்தி கொண்டிருக்கிறோம். இதுக்கு அடுத்தபடியாக நிறைய உற்சவங்கள், நிறைய பூஜை வழிபாடுகள் இடம்பெற இருக்குது. எல்லாரும் எல்லா சௌபாக்கியங்களும் பெற்று வாழணும். எப்படி இருக்கு இந்த ஆலயத்தை பார்க்க உங்களுக்கு? நீங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இது எங்கட வீட்டு கிட்டதான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது. இது யாழ்ப்பாணத்திலேயே ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம் போல எங்களுக்கு தென்பட்டு கொண்டு இருக்குது. வெறும் எங்கட நாங்கள் சின்ன வயது தொட்டும் இந்த அம்மனோட இந்த வீதியில நாங்கள் விளையாடி பக்திபூர்வமாக இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தோஷமான மற்றபடியான ஆலய சூழலே ஒரு குளிர்ச்சியாக இருக்கு. இது நல்ல ஒரு உங்களுக்கு அந்த கோயிலுக்குள்ள வரவே மயிர் செலுக்கிற தன்மையா இருக்குது உடம்பு. அப்படி தன்மை எங்களுக்கு உண்மைதான். இந்த இடத்துல நிற்கும் பொழுது ஒரு காற்றோட்டம், இந்த வெயில் காலத்திலேயும் ஒரு காற்றோட்டமாக ஒரு அமைதி கொண்டு பண்ணுவது பாருங்க. அப்படியே அந்த பூஜைகள் நடந்து கொண்டிருந்தாலும் வழிபாடுகளும் இந்த மரங்களும் இந்த இடம் வந்து ஒரு நோய்களை தீர்க்கிற மாதிரி. கோயிலுக்கு உள்ள என்ற பண்ணினோடனே எங்களுக்கு உடம்புல சின்ன வித்தியாசம் எல்லாத்தையும் மறந்து ஒரு தன்மையாகத்தான் எனக்கும் அப்படி ஒரு உணர்வு நான் பார்க்கக்கூடியமா இருந்தது. இப்படி கோயில் கோபுர அமைப்புகளோட பாருங்க, இப்படி மண்டபம் முகப்பு மண்டபமே இந்த பெரிய பிரம்மாண்டமான அளவிலே இருக்குது. நீங்க வெண்ணக்காப்பு சாத்திட்டீங்க? நாங்களும் சாத்தி நேரத்துக்கே வந்து செய்யறோம். அம்மனுடைய நீங்களும் கடமை செய்து கொண்டிருக்கிறோம். ஆலயம்மன் இது நாமாலங்கிருத வாலாம்பிகாயாக ஆலயே அனுஷ்டீயமான கும்பாபிஷேக வைபவகர்மணி தற்பூர்வாங்கத்வேன தடாக பிரதிஷ்டா பூஜாக வைபவகர்மணி சர்வேஷாம். இதுல பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இந்த வாலாம்பியாம்மன் கோவிலுடைய தீர்த்தக்கணி தான் மிக பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. அப்படி மெய் சிலிக்க வைக்கிற மாதிரி அதுல அந்த சிற்பம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படி ஒரு அழகாக பெரிய அளவிலாக செதுக்கப்பட்டிருக்குது. இதில் இன்றைக்கு கும்ப பூசை நடந்து கொண்டிருக்குள்ள பிரம்மாண்டமான சிலை உண்டு. பிரதம ஆஞ்சநேய சிலை மாதிரி இதுலேயும் இப்படி ஒரு சிலை ஒன்றை வடிச்சிருக்கணும். நான் பிறந்த 1949ஆம் ஆண்டு. உங்களுக்கு முதல் இருந்தே இந்த ஆலயம்? எங்கட 49ஆம் ஆண்டு. அது கிட்டத்தட்ட ராமலிங்கத்தார், சுப்பிரமணியம், ஸ்ரீராமலிங்கம் போன்றவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட இந்த ஆலயம் கடைசியா இருந்து ஸ்தாபிக்கப்பட்டது ராமலிங்கத்தார. அதை தொடரப்பட்டது சுப்பிரமணியம் வைக்கிறார. அதுக்கடுத்து அவற்ற மகன் ஸ்ரீராமலிங்கத்தார தொடரப்பட்டது. அவரால் அந்த கோயிலை பற்றி நான் இதை சொல்றேன்டா, நான் இந்த ஆசிரியர் செயலாளராக இருந்த 1969ஆம் ஆண்டு. அப்போ என்னுடைய வயது 19-20 வயசு. அந்த நேரத்தில் இந்த வாலியம்மன் கோயிலில் திருவிழா நடந்தது. தேரிழுத்தது கண்ட நான்
எங்களுக்கும் ஒரு 3ஆம் திருவிழா எங்களுடைய அப்பாவுக்கு இருந்தது. அந்த நேரம் ஒரு திருவிழாவின் காசு 35 ரூபா, 2 நேர திருவிழா. இப்ப இந்த வாலாம்பியான் அம்மன் என்ற பேர் வந்து பழைய காலம் பிடிச்சே அதே பேர் தானே? வாழையம்மன் பாலாம்பாள், பாலாம்பாளும் வாழையம்மனும் ஒன்றுதான்.